வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் உங்களுடைய மனங்களில் பட்டிசை வித்தகர்கள் நிகழ்ச்சிக்கு மகோன்னதமான இடம் கொடுத்திருக்கின்ற மகாஜனங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடன் சேர்ந்து உங்களை வணங்க வந்திருப்பவர்கள் கலைமாமணி டாக்டர் சுந்தரையா வணக்கம். மதிப்பிற்குரிய பேராசிரியர் வைத்திலியன் அவர்கள் ஐயா வணக்கம். இன்றைக்கு பெரிய புராணத்திலே எரிபத்த நாயனார் புராணத்திலிருந்து ஒரு காட்சியை இருக்கிறோம். எரிபத்த நாயனார் புராணத்தை அடியேன் ஒரு 3 கண்ணிகளில் எழுதும் பேறு கிடைத்தது. அதை உங்கள் அனுமதியோடு நேயர்களும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். யார் அவரு? அடியாறு கிடர் செய்தால் அவரை கொல்லும் கொடியதொரு விரதத்தை கொண்டு வாழ்ந்தார். அடியாறு கிடர் செய்தால் அவரை கொல்லும் கொடியதொரு விரதத்தை கொண்டு வாழ்ந்தார். தடி ஊன்றி ஒரு கெட்டவர் பூசைக்காக மடியோடு கொய்து வந்த பூக்கள் தம்மை படியாக பட்ட யானை பறித்து போட விடியாத துயரத்தில் அந்த பெரியார் விழுந்தார். அவர் பேரு சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டார் பேர் அந்த பெரியவருக்கு. இது கேட்ட எரிபத்த நாயனார் தான் மத யானை துதிக்கையினை மழுவால் கொய்தார். கொடரில் கொண்டுட்டார். உத்தவாத காவலர்கள் பாகர் ஐவர் அவர்களை விதமாக மிகச்சினந்து விரைந்து கொண்டார். அதை கேட்டு வந்த புகழ் சோழ மன்னன் கதை அறிந்து நடந்தது தன் குற்றம் என்று விதமாக உடைப்பாளை தந்து தன்னை பதமாக கொல்க என பணிவாய் சொன்னான். இப்படியும் ஒரு வேந்தா, இப்படி ஒரு மன்னன் இருப்பானா, இப்படியும் ஒரு வேந்தா என வியந்து செப்பிடவே முடியாத துயரில் ஆழ்ந்து தப்பிதெல்லாம் தடுதென்றே மன்னவன் வாளால் உப்பரிய தன் கழுத்தை உருக்க போனார். அப்படியே அதை பறித்தான் மன்னன். வானம் செப்புமொழி கேட்டனரே எல்லாம் அங்கே அப்படியே உயிர் பெற்றார். ஆனையோடு கப்பியதே பூக்குடலை கண்ணின் முன்னே. கதையை சொல்லிட்டேன். கதை அத ஐயா நம்ம சுட்டி காட்டுவது என்னன்னா, இந்த கீழே விழுந்து யானை பூக்குடலையை பறிச்சு தூக்கி போட்டுச்சு. அப்ப பெரியவர்களை துரத்த முயன்று சோர்ந்து விட்டுகிறார். கீழே தடி ஊற்றி வந்த சிவகாமி ஆண்டார் தானே அவர் பேர். சிவகாமி ஆண்டார். ஆண்டார் என்பது கோயில் பணிகள் செய்பவர்களுக்கு உள்ள பேர். இன்னும் ஆண்டார் சிதம்பரத்துல எல்லாம் இருக்கு. கோயில் பணி செய்கிறவர்கள் ஆண்டார்கள். களியானையின் ஈர் உரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா, அடியார் அடியார் அறிவே சிவதா, தெற்றார் அமுதே சிவதா சிவதா அப்படின்னு போகிறது இந்த பாட்டு. இது சிவதா சிவதா வந்துகிட்டே இருக்கு. அது சில முறையீட்டு சொற்கள். ஐலசா ஐலசான்னா என்ன அர்த்தம்? மத்தவங்க அலுப்பு போறதுக்கு சொல்றதுதான். குறிப்பா படகுல போகும்போதுதான் அவங்கதான் பாடுவாங்க. ஆமா இல்லையா? ஆமா. ஆலோலம்னா யாரு பாடுவா? பறவை பாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கு ஒரு குறியீட்டு சொல் உண்டு. இது ஓலம் எடுக்கிற சிவனை பார்த்து ஓலம் எடுக்கிற சொல்ல ஒண்ணு இல்லை. ஆனா குறிப்பிட்ட அர்த்தம் ஏதாவது உண்டா? சிவதா சிவனே சிவனே அவ்வளவுதான்.
அபிதா விட்டு உயிர்ந்தார் அநேகர் அங்கேன்னு கலிங்கது பரணியில வரும். அபிதான்னு ஒரு முறையீட்டு சொல். அப்படி எல்லாம் இருக்கும் தமிழ் இலக்கியத்துல. இங்க இந்த குறிப்பு நல்லா இருக்கு ஐயா. யானை தான் இதை படிச்சுட்டு போச்சு. இத அப்பீல் பண்ணும்போது கல்யாணையை நீர் உரியாக்கி வந்தான்ற மாதிரி. ஆமா, யானை அன்னைக்கு உரிச்சியே ஒரு யானை வந்து உலக கொண்டு வந்த பூவெல்லாம் செதறி போட்டுல என்ன பண்றதுன்னு நாயனார் பண்றாரு. ஐயா, இந்த ஈர் உரியாய்னா அது கடியானையின் கிழித்தன்னு அர்த்தம். ஈறுவதுன்னா கிழிக்கிறது. இன்னொன்னு ஈர் உரின்னா அந்த ரத்த கரையோடு உள்ள ரெண்டு பொருள். இது நடந்த இடம் பெருஞ்சேரி ஒரு இடம். எங்க இருக்குன்னு கேட்டா வழுவூர்னு கழிப்பிட்டு ஆமா, வழுவூர் ராமையா பிள்ளை ஊர் வந்தா ஊர்லேருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனா தெற்க பெருஞ்சேரின்னு ஒரு கிராமம். இந்த வழுவூர்ல இந்த உற்சவம் கொண்டாடப்படும் மாசி மாதம் அன்னைக்கு இரவு. அப்போ இந்த பெரிய யானை ஒண்ணு பட்டு கொண்டு வருவாரு. சாதாரண யானையோட கூட பெருத்தா இருக்கும். அதுல அந்த கஜஸ்மார மூர்த்தியை ரொம்ப அற்புதமா அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க. ராத்திரி நேரம் இல்லையா, பூரா லைட் எல்லாம் அணைச்சிடும். இந்த மிட்டாய் கட்ட கடா வளர்க்கும் போது கூட அணைச்சிடும். ஊரே பூரா கும்மிருட்டா இருக்கும். சுவாமி உள்ள வச்சிருவான் யானைக்குள்ள. யானைக்குள்ள இது வந்து துணியிலான யானை பொம்மை. அது எல்லாத்தையும் ஏதுவான் ஒரே நேரத்துல. ஏத்துனா இந்த யானை அப்படி பொத்து விழுந்திருக்கும். சாமி மேல ஒரு கருப்பு துணி கிடக்கும். ஒரே ரத்தமா அழிஞ்சிருக்க மாதிரி ஒரு சாயத்தை ஈர் உரி நேரம் பார்த்தா தான் அந்த அக்கு தெரியும். எங்க நேரம் காமிச்சிட்டீங்களா? நாங்க போயிருக்கேன், பண்ணிருக்கேன். கவிதைக்கு விளக்கத்தை ஒரு காட்சியாக அருளிய பெரியாருக்கு சொல்லி கவிதைக்கு விளக்கத்தை ஒரு காட்சியாக அருளிய பெரியாருக்கு சொல்லி கான விளக்கத்துக்கு இங்கே வரும். இந்த பாடல் வந்து முகாரி ராகத்துல அமைந்திருக்கிறது. முகாரி ஒரு சோகத்தை, அந்த ரசனையை வரக்கூடிய ஒரு ராகம். சிவகாம சுந்தரி ஜகதம்ப வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி ஜகதம்ப வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி சரணம் ஐயப்ப சபரிமலை எழுந்தருளிய என் சுவாமி சரணம் ஐயப்ப சபரிமலை எழுந்தருளிய என் சுவாமி சரணம் ஐயப்ப. ஒரு சோகமான ஒரு இது பைரவிக்கும் பைரவியும் இதுவும் ரொம்ப சிமிலர் அலைட் ராகஸ். கரே கமபத பதனி சனி கவ மகரி ச, இது பைரவி. சரி மாமா பனி தச, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி பனி சனி மகரி. ஆனா
விசேஷ பிரயோகங்கள் எல்லாம் உண்டு. முகாரிக்கு பைரவிக்கு வித்தியாசம் காமிக்கிறது. இன்னொரு ராகம் இருக்கு ஹுசைனி, எல்லாம் ரொம்ப அலைட் ராகம். ராஜன் மகாராஜன் எம்.கே. தியாகராஜ பாதர், அது ஹுசைனி, அது ஹுசைனி. அருமையான பாடல். ஐயா, இந்த பாடலை நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா இப்பொழுது பக்கவாத்தியங்களோடு பாடுவதை கேட்போம். ஐயா, அடுத்த பாட்டு உங்களுடைய அனுமதியோடு. ஐயா சொல்றார், புராணம் திறக்கும் போதே இந்த பாடல் வருகிறது.
அது என்ன கம்பீரமா இருக்கு பாருங்க இந்த பாட்டு. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அற்பரை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் அடஞ்செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி, பூங்கழல் போற்றி போற்றி. இந்த கற்பனைன்னு சொன்னா கல்வின்னு அர்த்தம். நம்ம படிச்சது சிந்திச்சது இதெல்லாம் சேர்ந்தது கற்பனை. கற்புன்ற சொல்லு கூட கல்வி. அதேதான், கற்பனை கல்வின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த நம்ம கல்வி அறிவெல்லாம் கடந்தது, ஆகம அறிவை கடந்தது. ஆகம அறிவை இது இந்த ஜோதி பரம்பொருள், பரம்பொருள் இல்லையா? கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமைக்கு. அது அதனுடைய கருணை தான் உருவமாகி இருக்கிறது. அப்படி கருணையே உருவமாக. அது நீடி என்ன அந்த சொல்லுக்கு பொருள்? போறதுக்கு நீடுதல். சரி, நீடி அருமறை சிரத்தின் பிரயோகங்கள்லாம் இப்ப பயன்படல. அதாவது மக்கள் இலக்கியங்களை படிக்கிறது இல்லை. அதனால தமிழ்ல சொல்வாங்க இல்ல இல்ல இல்லாத வளமா, இல்லாத வளம் கிடையாது. ரொம்ப அருமையான சொற்பொழிவு. எந்த நாயன்மார் பத்திய கதை இது? பெரிய புராணத்துல சிவனுடைய நடராஜ தோற்றத்தை பத்தின நல்ல வார்த்தை கொடுத்துக்க, நாயன்மார்னு. அப்ப நாயன் தானே பகுதி, மார் என்பது பன்மை மிகுதி அல்லவா? நாயன் என்ன அர்த்தம்? தலைவன், நாயகன், தலைவன், நாயகன், கப்பத்தியம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் நாயன் என்பது ரொம்ப பெருசா தலைவன். நாயன்னா தலைவன், நாயனா 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 அப்படி. கண்டபர் நாயன் அமுத்து செய்தார்களும் அவர் உடுப்பில இதுல இருந்தவர் இல்லையா? உடுப்பூர் காலத்திபுரம்ல அழுகுகாரர் தானே நாயன் பொஞ்சண்டே. ரொம்ப ஐயா, இது பூர்வி கல்யாணி ராகத்துல அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. கம்பீரமா இருக்கு, கம்பீரமான கமனசிரமங்கிற பெரியதா தான் இருக்கு. இதுவும் இப்போ இந்த ராகத்தை டாக்டர் எடுத்து கொடுக்க நம்ம கேட்டோம். இந்த பாட்டை டாக்டர் பாட கேட்போமா? டாக்டரோட சேர்ந்து கேட்போம். கற்பனை கடந்த சோதி அருணையே உருவமாகி, கற்பனை கடந்த சோதி அருணையே உருவமாகி, கற்பனை கடந்த சோதி
அருமையான பாடல் ஐயா. இதனோட உட்பொருள் என்ன ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா? பொருள் என்ன ரொம்ப விளக்கமா இருக்கு. சரி. நம்ம கருணை எல்லாம் நடந்தது, ஆ. கருணையே உருவமா இருக்கு. அற்புத கோலம் அப்படிங்கிறது. அற்புதம் என்ன, வியக்கத்தக்க கோலங்கள். அதுக்கு கொள்ளுகிற கோலங்களுக்கு அளவே கிடையாது. என்ன பண்ணு, அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். பெருச்சில்லை சிற்றம்பலம். சிற்பர வியோமம் அப்படின்னா, வியோமம்னா ஆகாசம். சிற்றம்பலத்துறை அது என்ன பண்ணுகிறது வந்து நடிக்கிறது, நடனம் ஆடுகிறது. ஏன் பார்க்க முடியாது, முனிவர்களுக்கு தெரியாது, தேவர்களுக்கு தெரியாது, வேதங்களுக்கு அது வாசித்து காணோம்னாது, ஊதித்து காணோம்னாது, ஓட்டைக்கு தூரமா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்ப்பா? என்ன பிரயோஜனம் வரணும்ல. அதான் காலை காட்டி. அதனாலதான் அது என்ன பண்ணுகிறது, இப்போ 1.5 அடி உயரத்துல நடராஜாவாக வந்து நம்ம எல்லாம் ஈர்க்கணும். அருமை, நன்றி ஐயா. காலம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது கற்பனைக்கு எட்டாத ஒன்று காரணமற்ற கருணை கொண்டு தன்னுடைய கால்களை காட்டி நம்மை வணங்க வைத்து நம்மை ஆட தழுவிக் கொள்ளுகிறது. அதுதான் இந்த பாட்டினுடைய உட்பொருள் என்பது ஐயா. கருணை தேவையில்லை, நெருக்கே தூக்கம். அதோட அவ்வியாஜ கருணா நிலை. அவ்வியாஜ கருணை, காரணமற்ற கருணை கடவுளுடைய இயல்பு என்பதை அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த அற்புதமான தத்துவத்தோடு கருத்தோடு உங்களிடமிருந்து விட்டுவிட்டுக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கிறோம் பெரிய புராணத்து பெருந்துறையிலே. வணக்கம்.